ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுக்காய் மேடம். திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும். நினச்ச மாத்திரத்தில் இந்த ரசகுல்லா பாயசம் ரொம்ப சுலபமாக ஜம்முன்னு வைக்கலாம். உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தால் போதும். வெள்ளை அவல், சிகப்பு அவல், கெட்டி அவல் எது இருந்தாலும் அதை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாயசம், ரசகுல்லா பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிகப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை கெட்டி அவல் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம பெரிய பாயசம் கப்பால் ஒரு 3/4 கப்பு கிட்ட நான் எடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி தாராளமாக சாப்பிட்லாம். இதை நான் வறுக்கலை, எதுவும் பண்ணலை. அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக நான் இதை பவுட்ரு மாதிரி மிக்சியில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். வாங்க, இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைன்னு இருக்குது. ரொம்ப நைஸும் இல்லை, ரொம்ப குறைப்பாகவும் இல்லை. நல்லா சன்னமான ரவை மாதிரி நான் இதை அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வாணலியில் வெந்நீர் போட்டிருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு ரவைக்கு அதே மாதிரி அந்த கப்பால் 1 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த நம்ம தூள் பண்ண இந்த சிவப்பு அவலோட அந்த ரவை மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது சூப்பராக வெந்து வந்துடுங்க. நீங்கள் கொட்டின உடனே ஜம்முன்னு அவலாக இருக்கிறதுனால சுலபமாக வெந்து வந்துடும். இந்த சிவப்பு அவல் மட்டும் ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. நம்ம உடல் பலகீனமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருப்போம். நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் மெல்லிசாக ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் விதவிதமாக செய்யலாம். இதில் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, அப்புறம் இது தோசை வறுக்கலாம், புட்டு செய்யலாம், பல விதமாக பயன்படுத்தலாம். இது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். குழந்தைங்க நல்லா புஷ்டியாக பார்க்குறதுக்கு கொழு நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் ஈவினிங்கில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சுலபம் அவல் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். சூடு ஆறினோன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ நீட்டாக கூட நீங்கள் திரிச்சிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இது 1/2 லிட்டர் நான் பாக்கெட் பால், ஒரு 1/2 லிட்டர் கவர் அப்படியே நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பால் சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த அவல் உருண்டைகளை அதில் சேர்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். அந்த பாலில் கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிகப்பு அவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் குலோப் ஜாமுன் பாயசம், ரசகுல்லா பாயசம், பால் கொழுக்கட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை எந்த பேர் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். இது ஏற்கனவே வெந்த மாவு அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கொதி விட்டால் போகிறோம். நம்ம பாலில் சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு நட்டு பிடிக்கும் அப்படின்னா முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக இன்றைக்கி முந்திரி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம், வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நாட்டு சர்க்கரையை பாலில் சேர்க்கும்போது சில சமயம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். சூடாக சேர்த்தோம் அப்படின்னா நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால அது சூட்லேயே அப்படியே கரைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு கரையை விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டேன், ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தளன்னு பாலில் போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நான் நாட்டு சர்க்கரை இந்த பாயசத்தில் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் உப்பு கூட சில சமயம் இருக்கும். அப்போ பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது ஆற விட்டுட்டு நான் சேர்க்குறேன். நம்ம அளந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் இந்த ஸ்பூன் எண்ணிக்கையில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். ஒரு மிதமான இனிப்பு இருக்கும், சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் ரொம்பனா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால பாலில் சேர்த்த மாற்றத்தில் நல்லா கரைஞ்சி வந்துடும். நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் இதில் உப்பு கூட இருக்குங்க சில சமயத்தில். அதனால் திரிஞ்சு போயிடுது சூடான பாலில் போட்டால். அதுக்கு தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்க்குறேன். இது சேர்த்த பிறகு நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு கரைஞ்ச பிறகு நாட்டு சர்க்கரை கரைஞ்ச பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். இன்றைக்கி நான் உடனே உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுகாய் மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பால் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.